கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை 2 ராஜாக்கள் 6:16. அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். எனக்கு அருமையானவர்களை, இன்றைக்கி நிறைய காரியங்களை குறித்து கலங்குறோம் இல்லையா? அப்போ அவங்களோட இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களப்பா ஜெயபலமாக இருக்காங்க, அவங்களுக்கு இத்தனை பேர் ஆதாரமாக இருக்காங்க, அவங்க இவ்வளோ பேர் துணையாக இருக்கிறாங்க, இப்படி நினச்சி நம்ம பயப்படுவோம். ஆனால் இன்றைக்கு தேவனுடைய மனுஷனாக எலிசா சொல்கிறாரு, அருமையான அந்த வேலைக்காரனை பார்த்து, மகனே நீ பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களை பார்க்கலாம். அவர்கள் இன்றைக்கி எப்படி வராங்கன்னா, நீ யுத்தம் பண்ண முடியாது வருகிறார்கள் இல்லையா? அவர் இராணுவத்தோடும் குதிரைகளோடு ரதங்களோடு வந்து நிற்கிறதை பார்த்து அந்த எலிசாவின் வேலைக்காரன் என்ன செய்கிறான்? பயந்து நடுங்குகிறான். அப்போ எலிசா சொல்கிறாரு, மகனே நீ பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்கள், அவங்க கூட இருக்கிறவங்க எத்தனை 1000 பேராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். விசுவாசிங்க, ஆமேன்னு சொல்கின்ற தினத்தில் கர்த்தர் உங்களை சுற்றிலும் இன்றைக்கி வல்லமையான தூதரை காவல் வைச்சிருக்கிறார். பாருங்கள், அந்த நாளில் அவருடைய கண்களை திறக்கும்படியாய் எலிசா விண்ணப்பம் பண்ணின பொழுது அவன் பார்க்கும்படி அவன் கண்களை திறந்தருளும் ஆண்டவர் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர் முறையிடும் போது கர்த்தர் பாருங்கள், இதோ அவனுடைய கண்களை திறந்தார் என்று வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. எனக்கு அருமையானவர்களை, கர்த்தர் உங்கள் கண்களை திறப்பார். ஹல்லேலூயா. என்ற தினத்தில் உங்கள் கண்கள் திறக்கப்படும். தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க இல்லையா? கர்த்தர் பாருங்கள், உடனே கர்த்தர் வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ ஏசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். ஹல்லேலூயா. நம்மளை சத்துரு அழிக்க வரானே அப்படின்ட்டு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அவன் கூட இருக்கிறவங்கள பார்க்க நம்ம தேவன் பெரியவர். ஹல்லேலூயா. கொடான தேவர்களை தூதர்களை நமக்கு காவல் வச்சிருக்காரு. எப்படி வச்சிருக்காராம்? அக்கினிமயமான குதிரைகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கும்படியாய் எலிசாவின் வேலைக்காரன் கண்களை ஆண்டவர் திறந்தார். இன்றைக்கு உங்கள் கண்களை திறக்கிறாரு. அவர்களோடு இருக்கிறவர்கள் பார்க்கணும், உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. நம்பிக்கையோட இந்த நாளை துவங்கும். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் தேவன் உங்களோடு இருப்பதே நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. நிச்சயமாக இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.